இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸரை மீட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறாரு. பட் உன்னோட ஹஸ்பண்ட் பையன் இவங்ககிட்டலாம் நீ பேசிட்டியாமா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் வாரத்தில் நீ வந்து கிளம்பணும்னு சொன்னதுமே நான் இன்னுமே அவர் கூட சேர்ந்து லீகலாக மேரேஜ் பண்ணலை, ஸோ அவர்கிட்ட கேட்கணுன்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் ஆரோனை காமிக்கிறாங்க. எங்கள் சைன் பண்ண போகிறப்ப மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சார் வேமா நீங்கள் வாங்க, உங்களுக்காக நம்ம லின் வந்து ஒரு லெட்டர்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவன் அங்கே சைன் கூட பண்ணாமல் வேமா விழுந்தடிச்சு ஹீரோயினை தனியாக தவிக்க விட்டுட்டு அங்கே போயிருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஏன்னா அவள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணுற டயத்தில் வேறு ஒருத்திக்காக விட்டுட்டு ஓடிட்டானேன்னு சொல்லிட்டு சொன்னதுமே அவள் எப்படி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் இருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது ஹீரோயின் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அவனுக்கு திரும்ப கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற செட்டு யோசிக்கிறா காமிக்கிறாங்க. அப்போ அந்த லின்ட்ட அவங்க பையன் ஏத்தன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. எனக்கு அம்மா இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீரோயின் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கான். அப்போ இப்போ வந்து அவள் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போகிறா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவள் உடனே ட்ராமா பண்ணுறா. எதுக்காகப்பா பிரச்சனை, நான் பேசாமல் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேனேன்னு சொல்லிட்டு இப்போ எத்தன் வந்து நீங்கள் ஏன் போகிறீங்கம்மா, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னதும் நீங்கவே எது சேஃப்டி கிடையாது அப்படின்றத சொன்னதும் இவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஜியாக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கேட்பாங்க நீ ஏதாச்சும் பேசி ஏன் பேசாமல் இருக்கான்னு சொன்னதுமே என்னமாச்சும் பண்ணிட்டு போ எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோமாயிட்டு உள்ளே போகிறா. ஸோ அங்கே ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு லேடியோட சேர்ந்து அவள் ஃபோட்டோ இருக்குது. அது வேற யாரும் கிடையாது, இந்த ஆரோனோட அம்மா தான். அவங்க கூட சேர்ந்து அவள் ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு வரா. நீ உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தெரியுமா, உன்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த டயத்தில் ஆக்சிடென்ட் ஆனதுமே இவளை காப்பாற்றி விட்டு இவங்க உடலை போயிட்டுருக்கு. இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற சைட்டு அவள் கெஞ்சினதும் என்னோட லைஃப்மே நான் கண்ட்ரிக்காக செலவு பண்ணிட்டேன், என் பையனுக்கு வந்துட்டு டைமே கொடுக்காம போயிட்டேம்மா, நான் ஒரு மதராக ஃபெயில் ஆகிட்டேன், ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு என் பிள்ளைய மட்டும் நீ எப்படியாச்சும் வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அப்பாவுமே கிடையாது, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், கேர்ள் ஃப்ரெண்டுமே அவனை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டா, ப்ளீஸ்மா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கெஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க இறந்து போனதுமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து பண்ண ஹெல்ப்புக்கு நான் உங்கள் பையனுக்காக என்னோடய லைஃப்பில் வந்து 5 இயர்ஸாக சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவன் வந்து தனியாக தவிக்க விட்டுட்டு போனான் இல்லையா மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட வாங்காமல், இப்போ நான் வந்து இதெல்லாமே வந்து பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது ஆன்ட்டி, உங்கள் பையனுக்கு அவர் லவ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அந்த ஆரோன் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பைஸ் இல்லாத ஃபுட்டாக வந்து சமைச்சு கொடு அப்படின்றத சொன்னதும் யாரோ நாக் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த லின் ஓப்பன் பண்ணால் வீட்டுக்கு மெய்டை தான் அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. உடனே என்னப்பா இப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்கா கேம்பஸ்க்கு வெளியே, நீ ஹவுஸ் ஒர்க் வந்து கூட பண்ண மாட்டான்னு தெரிஞ்சா எப்படி இருக்குன்னு சொன்னதுமே ஸ்ட்ரேஞ்சரை எப்படி வந்துட்டு நீ உள்ளே என்ட்ரி பண்ணுவ அப்படின்ற சிட்டி கேட்டதும் என் ஸ்ட்ரேஞ்சர்லாம் நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கும்போது நான் அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு கொடுத்தா என்ன இருக்குன்னு சிட்டி கேட்டா, நீ இந்த வீட்டில் என்ன வேலை பார்க்குற, ஒன்றுமே பார்க்குறது கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஏத்தனுமே நீங்கள் ரொம்ப அமேசிங், உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்லா வந்துட்டு அழகாக இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். பாங்க உடனே சரி ஓகே நம்ம எல்லாருமே வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்ற சொன்னதும் அந்த ஏத்தனுமே ஆமாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீட்டில் வந்துட்டு எல்லா ஃபுட்டுமே அங்கே ரெடியாக இருக்குது. அப்போ அங்கே அந்த மெய்டு வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டு மேடம் வேலையெல்லாம் முடிச்சுட்டே நான் கிளம்புறேன்னு சொன்னால் ஃபுட்டை சாப்பிடும்போது இது என்ன ஃபுட்டு நல்லாவே இல்லை, நீ ஒழுங்காக சமைக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே ஹீரோயின் பார்த்தா வாயை திறக்க மாட்டா, பேசாமல் இதுக்கப்புறம் உங்களுக்காக சமைக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து அந்த லெவலுக்கு சமைக்க தெரியாதனாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாது, உங்கள் அம்மா மாதிரி சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து பேசினதும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்க ஆன்ட்டின்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே எங்கே அவங்க கோவமாயிட்டு போகிறாங்களான்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போனதை அவள் பேசினதும் கண்டுக்காத அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க ஒரு டைரியை கொடுக்குறா. என்ன இதுன்னு சொல்லி கேட்டா, இது வந்து ரெசிபி, நாளையிலேருந்து நீ வந்து சமையல் பண்ணி கொடு, இவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் எழுதியிருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் சும்மா தானே பேசுகிறான், ஹவுஸ் ஒர்க்கில் அவள் இதுக்காக பண்ணுறா அப்படின்றத சொல்லிட்டு
ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. அம்மாவுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நானி மாரி இருக்காங்க. பார்க்கவுமே பியூட்டிஃபுல்லாக இல்லை அப்படின்ற சைட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அந்த எத்தனை பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு வெளியே ஸ்டோருக்கு போகிறேன்னு ஹீரோயின் கிளம்புனதுமே நானுமே உங்களோட சேர்ந்து வரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அங்கே அப்போங்க இந்த ட்ரெஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொன்னதும் எத்தனை இதை போடுங்கம்மான்னு சொல்லிட்டு பேசினா ஹீரோயின் கண்டுக்கல. அவப்பாட்டு அங்கே ஒரு புக் எல்லாமே இருக்குது, அதை போய் எடுத்து அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. இது எப்படி இருக்குது எனக்குன்னு சொன்னதுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி இன்னும் ட்ரெஸ் பேக் பண்ணுங்கன்னு அவன் சொல்கிறான். க்ளீன் பண்ணுற லேடி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே அங்கே பேசிகிட்டு இருக்கான் மோசமாக. ஏன்னா அவள் அப்செட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு இவ கேட்டதுமே சரி நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். என்ன பார்த்துட்ருக்க அப்படின்ற சொன்னதும் ஜஸ்ட் புக்கை தான் பார்க்க வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, நீ போய் வாங்கி கொடுப்பான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ஒரு ஹவுஸ் படிக்கிற லெவலுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் தேவையில்லை நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஏன்னா அவள் இப்போல்லாம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பேச போகும்போது கூட ஒர்க் பண்ணுற பையன் வர்றான். டிக்கெட் கிடச்சிருக்குப்பா, நீ ஈவெண்ட்டுக்கு நீ இப்போ பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு போனால் இவன் உடனே அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நம்ம வந்துட்டு போகலாமா வெளியேன்னு சொன்னதும் அந்த எத்தனை அம்மா நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், நீ பேசாமல் வீட்டிலே இரு அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நீங்கள் 3 பேர் போய் என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு வரணுன்னுலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே வாங்க நம்ம வந்துட்டு போகலான்னு இவன் சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இவங்க எல்லாருமே அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வர்றாங்க. ஏன்னா ஃபன் பண்ணியான்னு பையனை பார்த்து கேட்டதும் அம்மா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமான்னு சொல்லும்போது அப்போ அங்கே சரி சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே மெய்டுமே வந்துடுறாங்க. எத்தனை வந்துட்டு போயிட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் இல்லை நான் போக மாட்டேன், நான் ஆன்ட்டியோட தான் சேர்ந்து இருப்பேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே உனக்கு நான் வந்து ஒரு சொல்கிறேன், நான் ரிட்டன் எதுக்கு வந்தேன் தெரியுமா, இங்கே நான் இன்றைக்கி வந்து அவர் கூட சேர்ந்து மியூசிக் அந்த ஈவெண்ட்டுக்கு போனேன், நல்லா சாப்பிட்டோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம், இந்த வீட்லேயுமே அவர் என்னை இருக்க சொல்லிட்டாரு, உன் பையன் என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், அவருமே என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு, நீ இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கவே தேவை கிடையாது, பார்த்தே அவர் எனக்காக எப்படிலாம் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. ஸோ உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கோ அவர் யாரை லவ் பண்ணிகிட்ருக்காரு, நீ பேசாமல் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிரு, ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு போய் இன்னுமே லீகலாக மேரேஜ் கூட ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்ததுமே நான் இப்போ ஆன்ட்டியோட சேர்ந்து தூங்க போகிறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம போய் தூங்கலாமா, உங்கள் அம்மா கோச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் இல்லை நம்ம போகலாம் அப்படின்ற சைட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு போயிடுறான். அங்கே நைட்டு போயிட்டு அங்கே ஒரு பீனட் சாக்லேட் அவள் கொடுக்குறா. வந்துட்டு எனக்கு அலர்ஜி, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா நான் வந்துட்டு உன்னோட அம்மா வாங்கணும்னு ஆசைப்படையில, இதை சாப்பிட்ரு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அப்பா கேட்டால் அம்மா தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்து அந்த பையனுமே சாப்பிட்றான். திடீர்னு அந்த பையன் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்னமோ பண்ணதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் வேகமாக வந்தால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அவளை. என் பிள்ளைக்கு வந்து அலர்ஜி பீனட்னு உனக்கு தெரியுமா இல்லையா, எதுக்கு நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. டாக்டர் வந்துடுறாரு, நல்ல டயத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, இல்லை சிவியராக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே எப்படி இது அலர்ஜி ஆச்சுன்னு சொன்னதுமே உடனே இப்போ அவன் நேற்று வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம போனோம் இல்லையாப்பா, ஸோ அதனால் எத்தனுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டான், நான் காப்பாற்ற ட்ரை பண்ணாலுமே என்னையுமே வந்துட்டு அவள் ரொம்ப மோசமாக வந்து ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொன்னதும் எதுக்காக லின் போய் பேசிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட சன் நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு அவன் கேட்டதுமே அந்த பயம் முடிச்சதும் எப்படி இதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பயப்படாத நீ சொல்லுன்னு சொன்னதும் அந்த குட்டி சாத்தானுமே எனக்கு வந்து அம்மா தான் இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டான். பாங்க நீ இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருக்காத, நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நான் வந்து 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன், உன்னை நான் வந்து 5 வருஷமாக வளர்த்துருக்கேன், பட் நீ இப்படிலாம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீ என் பிள்ளைய பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக எனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கா. என் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே தூரமாக போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். என்னப்பா நீ என்ன இன்னைக்கு வந்து வராமல் உட்காந்துட்ருக்க, நான் வந்து கோவப்பட்டு போக சொன்னேன் சொன்னதுமே அதான் உன்னோட ஆசை காதில் இருக்காளே அவளை உன் பிள்ளைய பார்த்துக்கிற சொல்லு,
எனக்கு வந்துட்டு இப்போ வந்து வரதுக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணி விட்றா. ஸோ இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே அவள் கொஞ்சம் கூட கண்டுக்கலை. அவள் பாட்டுக்கு போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டதும் இந்த பையன் போய் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இப்போ நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அங்கே அவன் ஓகே சொல்லிட்டு போகும்போது இந்த பையன், அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் மேலே பழிய போட்டேன்னு, ஆன்ட்டி தான் அப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்கள்ல, அவங்கள காப்பாற்ற தான் பண்ணேன், ஏன்னா இந்த ஒரு டைம் வந்துட்டு மன்னிச்சிருங்க, அவங்க பாவம் அப்படின்ற சேர்த்து அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஃபோன் வந்துடுது. இது என்ன ஜியாவோட வீடா அப்படின்ற சேர்த்து கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஆள் அனுப்பி விட்றோம் அப்படின்றத சொன்னதுமே, எங்கே போகிறதுக்காக நீங்கள் வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டா, அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியாதான்னு சொல்லும்போது இவன் வேகமாக ஃபோனை வாங்கிக்கிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொன்னதுமே, என்ன எங்கே நீ போகிறேன்னு சொன்னதும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நான் செக் பண்ண போகிறேன் 7 டேஸில், நீ வந்துட்டு என்ன வந்து டைம் இருக்கா வர்றதுக்குன்னு சொன்னதும், இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்து வெளியே வச்சதுமே, என்ன பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் எதுக்காக பண்ணுற அப்படின்ற சொன்னதும், உனக்கு இங்கே வந்துட்டு என் கூட இருக்க பிடிக்காதுப்பா, நீ பேசாமல் வந்து கெஸ்ட் ரூமுக்கு போய் தூங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏதோ வந்துட்டு நாங்கள் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணால் நீயா வந்துட்டு இதுக்காக சீன் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் ஹாப்பியாக இருன்னு சொன்னதும், அவள் என்னப்பா அவள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா போல், இது எல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான் செட்டிவாக பேசுகிறா. அப்பாங்க, நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க ஆண்டி, அம்மா வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நேனி தான், அவங்களாம் இக்னோர் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த எத்தனை பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஒரு கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து நம்ம ஷீன் வந்து இன்வைட் பண்ணுறான். கண்டிப்பாக நீ வந்து பொண்டாட்டி பிள்ளையோட வரணும்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், அவன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே அவள் வந்து, நான் இப்போ வரைக்கும் ரியலான மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு பார்த்ததே கிடையாதுப்பா, நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதும், அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப வந்து பயமாயிடுச்சுக்கு. ஹீரோயின் கோச்சுக்குவாளேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ்ப்பா அப்படின்றத சொன்னதுமே, அங்கே வந்துட்டு ஃபேமிலியாக தான் போகணுன்னு சொன்னதும் பையன் சொல்கிறான், அம்மா அப்பா வந்துட்டு கூட ஆன்ட்டி வரட்டும், நீங்கள் வந்து வீட்டிலவே இருங்க, ஏன்னா ஆன்ட்டி தான் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொன்னதும், அப்பாங்க நீங்கள் வந்துட்டு போகிறதுனா போயிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, நான் தனியாக வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்பாங்க அவன்ட்டு அவள் உடனே கெஞ்சிட்டு நாடகம் நடிக்கிறா, என்னை நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் தனியாக விட்டுட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி போனால் அங்கே லூசின்னு அவங்க வந்து கூட படித்தவங்க வர்றாங்க. இருந்த அந்த பொண்ணுக்கு அங்கே நம்ம ஜின்மே இருக்கான், எவ்வளோ நாளாச்சும் உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாங்க. நீ வந்து அவங்க பையனை மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த ஆன்ட்டிக்காக உன்னோட லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, பட் நான் திரும்ப வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்காக சேவை பண்ண வந்திருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்குமே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. சரி எப்படி உன்னோட ஹஸ்பண்ட் பிள்ளை இருக்காங்க அப்படின்றத சேர்த்து கேட்குறாங்க. இப்போ அங்கே ஹீரோயின் லைஃப் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாக தான் இருக்குது. ஒன்று இது கவலைப்படாத, இது உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, நீ அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் வெட்டிங் சர்டிஃபிகேட் கூட வாங்கலையா, அதை நினச்சி தான் கவலையாயிடுச்சுக்கு அவங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம ஜின் வந்து தண்ணியெலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எவ்வளோ நாளாச்சும் உன்னை பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க மாஸ்டர் வந்துடுறாரு. உங்கள் 3 பேருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன், கண்ட்ரிக்காக உங்களோட லைஃபவே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறாங்க. வந்து ஃபைனலாக சொல்லிடுங்க, இந்த மிஷின் வந்து ரொம்பவே சீக்ரெட்டானது, அதுக்கப்புறம் நினச்சாலும் போய் ஃபேமிலியை மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அப்போ அங்கே லூசி எவ்வளோ நாளாச்சு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் டேட்டாஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அங்கே இல்லை இது வேணாம்ப்பா, இது உங்கள்கிட்ட இருக்கட்டும், வெளியாகக்கூடாதுன்னு சொன்னதுமே, இல்லை உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தான். அப்போ அங்கே லூசி என்னப்பா நடந்துட்டுருக்கு, இப்போ வரைக்குமே நீ வந்து யார்கிட்டையுமே இதை கொடுத்ததில்ல, நீ வந்துட்டு திடீர்னு கொடுக்குற. 2வது விஷயம், நீ இப்போ வரைக்கும் யாரையுமே மேரேஜ் பண்ணலையே, என்ன மனசில் யாராச்சும் இருக்காங்களா, அது நம்மளோட ஜியாதான்னு சேர்த்து கேட்டதும் நான்சென்ஸ் மாதிரி பேசாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா, நான் இந்த அவுட்ஃபிட்டை போட்டுட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. நீ எங்கே போயிட்டு வந்த இவ்வளோ நேரமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், எத்தனைமே நாளைக்கு நாங்கள் ஆன்ட்டியோட சேர்ந்து கல்யாணத்துக்கு போக போகிறோம், தயவு செஞ்சு நீங்கள் அங்கே வராதீங்க, எல்லாருமே ஆன்ட்டியை தான் என்னோட அம்மாவை நினைக்கணும்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. கல்யாணத்தில் காமிக்கிறாங்க, இவன் வந்துட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்ததுமே கோவமாயிட்டு
ஆகிட்ட உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டுருக்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வராமல் அப்படின்றத சொல்லிட்டு அப்பாங்க அவள் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா நம்ம ஜின்னோட சேர்ந்து ஹீரோயின்மே அங்கே உள்ளே என்ட்ரானதுமே நீ என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்பாங்க நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. இவே வந்து நீ என்ன வரமாட்டேன்னு சொன்னேன்னு சொன்னதும் அதான் அவள் கூட சேர்ந்து வந்துட்டேல போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்காம அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே தெரியும் நீயும் அவளுமே பொண்டாட்டி பொசிஷன்னு இவன் வந்து யாருன்னு தெரியாதா உன்னோட எக்ஸில் வரணும் நீ கூட்டிகிட்டு சுற்றுறேன்னா வப்பாட்டின்னு பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு திட்டும்போது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் அப்படியே அங்கே இறால் இல்லாமல் பிச்சு அவளுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நம்ம ஜியாக்கும் இவருக்குமே வந்து என்ன உறவு சரியில்லையா இவளை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கான் ஒருவேளை என்ன இவளோட இந்த ஃபர்ஸ்ட் லவ் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கானா அப்போ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டுல பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் உடனே எனக்கு வந்து இந்த சாப்பாடு வேணாம்ப்பா போதும்னு சொல்லிட்டு கொடுக்குறா. உடனே அதை வாங்கிவேன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு எப்படியெல்லாம் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஃப்ளார் எல்லாமே தூக்கி போடுவாங்கல்ல அவங்களோட பியூர் லவ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் வேண்டி யார் வேணாலும் சிங்கிளாக இருக்கவங்க பிடிக்கலான்னு சொன்னதுமே இவனுமே வேகமாக போய் அங்கே நின்றுக்கிறான். அவங்க ஒய்ஃப்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறாரு போலன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசினா அவன் வாங்கிட்டு வந்துட்டு இது உனக்காக தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இருப்பாங்க நம்ம வந்துட்டு வெளியே ஸ்கூல் டயத்தில் சாப்பிட்டோம் பார்த்தியா நூடுல்ஸ் அங்கே போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓகே சொல்லிட்டு போனால் அங்கே அதை பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பாயிட்டு ஜியா நில்லுன்னு சொன்னால் காதில் வாங்காமல் போயிடா. சார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் வந்துட்டு பொண்டாட்டியை வப்பாட்டிக்காக அசிங்கப்படுத்துவீங்க எப்படி உங்களை மதிப்பாங்கன்னு சொன்னதுமே என் மேலே நீ கோவமாக இருக்கியாப்பான்னு சொன்னதுமே இவே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒருவேளை அவள் ரொம்ப என் மேலே கோவப்பட்டா நினைக்கிறேன் பட் இருந்தாலுமே அவளை நான் பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். ரூம் கிட்ட நைட்டு போல் நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காகவே வர்றான். நீ என்ன வந்துட்டு கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்துட்டு கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத நாளைக்கு உன்னோட பர்த்டேயில் நம்ம எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னதும் சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் லாஸ்ட் மீட்டுக்காகன்னு சொன்னதும் என்ன லாஸ்ட் மீட் அப்படின்ற சிட்டிவே யோசிக்கிறான். சரி ஓகே உனக்கு நான் வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து கிளம்பி போனதுமே நைட்டு போல் அங்கே அவன் வர்றா. இப்படி ரிவர் சைடில் ஃபயர் வுட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கான்ப்பா நம்ம வந்துட்டு கிளம்பி போகலாமா அப்படின்ற சைட்டு கேட்குறான். கேட்டதுமே சரி ஓகே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதும் ஹீரோயின் பார்த்தா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆள் இன்னும் வரவே இல்லை. அப்போ அங்கே ஃபோன் வருது இப்படி நான் வந்து வெளியே அவளோட சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போயிருக்கேன் இன்றைக்கி உன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியாது இப்போ என்ன நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் நீ வந்துட்டு பேசாமல் சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொன்னதும் அப்போ அந்த எத்தனை அப்பா நீங்கள் வாங்க அம்மாவுக்கு வந்து என்ன வருஷம் தானே பிறந்த நாள் வருது நம்ம ஆன்ட்டியோட போகலான்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே கூப்பிட்டுட்ருக்கான். ஃபைனலாக ஒரு குட் பை ஆச்சும் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் பட் அதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் பார்த்தாங்க லூசியும் நம்ம ஜின்மே வந்துடுறாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ உன்னோட வேண்டுதலை வேண்டிக்கோ நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நான் என்னோட போகிற இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவள் வேண்டிக்கிறா. அங்கே ஹாப்பி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. உன்னோட ஹஸ்பண்டும் என்ன உன் பிள்ளை எங்கன்னு சொன்னதுமே அவள் வந்து என்னோட ஹஸ்பண்டே கிடையாதுப்பா இப்போ வரைக்குமே எனக்கு மேரேஜ் நடக்கலை அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஃபாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. சரி ஓகே இப்போ வேன் வந்துருச்சு சரி நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிளம்பும்போது பாக்ஸை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அங்கே வாங்கிட்டு போய் உள்ளே வைக்கிறான். உங்களை இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் மீட் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. இவங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தோணுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் நம்ம பார்க்கலான்னு சொன்னதுமே என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மாதிரியா வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு சொல்லலன்னு சொல்கிறான். பாங்க ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம் அப்பா அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயினோட ஞாபகமாக அவனுக்கு வந்துச்சுக்கு இல்லை என்னால் இன்றைக்கி நைட்டு உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்ற விஷயத்தாவே சொன்னதுமே அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற விஷயத்த அந்த பையன் அங்கே கெஞ்சிட்ருக்கான். நெக்ஸ்ட் டைம் அம்மா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னதுமே சரி வாங்க போகலாம் அப்படின்றத சொல்கிறா. அவளோட மனசில் இந்த பர்த்டேவை நீ தனியாக தான் செலிப்ரேட் பண்ண போகிற அதோட நீ விட்டுட்டு ஓடணும் அவளன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. நைட்டு கொண்டு போய் அவளோட வீட்டில் அங்கே படுக்க வச்சா அங்கே பக்கத்தில் வந்துட்டு இவங்க கிஸ் பண்ணிவிட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதும் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க விலகி போ நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன் என் பொண்டாட்டி இருக்காங்கன்னு சொன்னதும் லவ்வர் தானேன்னு சொன்னதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வேமா பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறான்.
போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். தேடிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். அளவே காணுமே, அவளோட ட்ரெஸ் எதுவுமே இல்லையே, எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அம்மா கோவமாக இருக்காங்களா, எங்கே போனாங்க அப்படின்ற சட்டி கேட்டதும் அப்படிலாம் இல்லை, நான் இப்போ பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஃபோன் பண்ண போனால் இல்லை அவள் எங்கே போயிருப்பா, அவளுக்கு என்ன வீடு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அங்கே மெய்டு வர்றாங்க. என்ன எங்கே அவளை அப்படின்றா சொன்னதும், மேடம் வந்துட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்களேன்னு சொன்னதும், எங்கே போயிட்டான்னு சொன்னதும், ஏதோ ஒரு வேன் வந்துச்சு, வேனில் தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கு, அவளுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லும்போது, இப்போ சார் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், போயா சொல்கிறேன், மேடம் தான் வந்து இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு என்னோடய மேரேஜ் லைசன்ஸ் எங்கே, அவள் எடுத்துகிட்டு போயிட்டாளா என்னன்னு சொல்லிட்டு வேகமாக போய் தேடிட்டு இருக்கான். மேரேஜ் லைசன்ஸை காணோன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணால், உனக்கு எந்த மேரேஜ் லைசன்ஸ் இருக்குது, நீ தான் அன்றைக்கி சைன் பண்ணப்போ பாதியோட அந்த லின் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேயே, அந்த பொண்ணை தவிக்க விட்டுட்டு தானே நீ போன அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ நான் மேரேஜே பண்ணிக்கலையா அவளை, நான் கையெழுத்து போடாமல் தான் போனேன்னா, நான் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன், அப்பா அம்மா திரும்ப வரமாட்டாங்களான்னு சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது, அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, அவன் உன்னை எப்படி போய் விடுவா, கண்டிப்பாக அவள் வந்துடுவான்னு சொல்லும்போது, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேப்பா, அந்த பீனட் சாக்லேட் கொடுத்தது ஆண்டி தான், அவங்க தான் வந்துட்டு உங்கள்கிட்ட பொய் சொன்னாங்கன்னு சொன்னதும், இவன் ரொம்ப கோவமாயிட்டு என் பிள்ளைய வந்து கொலை பண்ணவா அவள் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பிப்பா, அந்த எத்தனை மட்டும் எப்படியாச்சும் வந்து அடிச்சு இங்கேருந்து விரட்டி விட்டுறணும். நான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அம்மா மேலே பழிய போட வச்சுட்டேன், அவன் என்னை அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ண வச்சுட்டேன். அதே மாதிரி இவன் என்னை எப்பயுமே லவ் தானே பண்ணிகிட்ருக்கான். கல்யாணம் பண்ண பிறகு அவன் எனக்கு ஒரு போர்டன் தான், அவனை அங்கே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும், இவன் உள்ளே போயிட்டு நீ இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதுமே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது, என் பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ண வாடி ட்ரை பண்ணுற, நீ பீனட் கேட்கலாம் அவனுக்கு கொடுத்து அவனை கொலை பண்ண பார்த்துட்டு என் பொண்டாட்டி மேலேயே பழி போட்டேன்னு சொன்னதும், ப்ளீஸ் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, நான் வந்து ஒன்று ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், மரியாதையை நீ வாய முடிக்கும், உன் புத்தியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, நீ விலகிடுன்னு சொல்லும்போது, நீ எப்படி என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம், நீ அவளுக்காக என்னை வந்துட்டு இப்படி பண்ணுவியான்னு சொன்னதும், இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காக அவன் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி கேட்டுட்ருக்கான். அவங்க ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறான், என்ன பேசிகிட்ருக்கா, அவங்க தான் ஆல்ரெடி வந்து கண்ட்ரிக்கு சேவ் பண்ண போயிட்டாங்களே சீக்ரெட் டிபார்ட்மெண்ட்லன்னு சொன்னதும், அப்படின்னா நான் திரும்ப அவளை எப்பயும் மீட் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கான். கதவை அங்கே வந்துட்டு நாக் பண்ணுறாங்க. லெட்டர் எல்லாமே அனுப்பி விட்ருக்காங்க. அதை படித்து பார்த்தது தான் அவங்க அம்மாக்காக தான் இவள் 5 இயர்ஸாக தன்னோட லைஃப்பவே சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்றதே இவனுக்கு புரியுது. அவளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ வந்துட்டு டேலண்டான பொண்ணு, பட் மட்டன் தட்டி தானே பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆனதுமே, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மா இல்லாமன்னு சொல்லிட்டு இந்த பையன் அழுதுட்ருக்கான். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, உன் லைஃப்பில் நீ எப்படி இந்த மாதிரியே இருந்துட்டுருப்ப, நீயுமே ஒரு பையனை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம ஜின் அங்கே வர்றான். என் சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியான்னு சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா அப்படின்றத சேர்த்த சொல்லிட்டு சில மூமெண்ட்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸ்கூல் படித்த இடத்துலேருந்து நான் அப்போ இருந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்றத சேர்த்து கேட்குறான். திடீர்னு நீ போய் ஆன்ட்டியோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்னோடய ரிலேஷன்ஷிப்பை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அதை ஓப்பனாக நான் வந்து பொண்டாட்டியாக இல்லையான்னு கூட இப்போ வரைக்கும் நான் வந்து சொல்ல முடியாத நிலமையில தான் இருந்தேன்னு சொன்னதும், நீ அவனை பற்றி பேசாத, நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், நீ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதும், இவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகும்போது, நீ எமோஷன் ஆகாத அப்படின்றத சேர்த்து அவன் சாரியெல்லாம் கேட்டதும் அவள் ஹக் பண்ணிக்கிட்டதுமே, ஸோ அவங்க லூசிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னதும், உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. லைஃப்பில் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அதுக்கப்புறம் நடக்காது இந்த மாதிரி அப்படின்றத சேர்க்கான். அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, எத்தனைமே உங்களை தேடிட்டு இருக்காங்க, உங்களுக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத சொன்னதும், அங்கே போனதுமே அந்த பையன் அம்மான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தான். நம்ம ஜின் வந்து பிடிச்சிக்கிறான். அப்போங்க ஜியா நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், அவள் இப்போ என்னோட பொண்டாட்டி, நீங்கள் வந்துட்டு இப்படி பேசாதீங்கன்னு சொல்லும்போது, அப்போங்க என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போ நான் ஹஸ்பண்ட்னா நீ எப்படி போய் அவனை லீகலாக மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, மறந்து போயிட்டியா, நான் தான் லீகலாக இவனை மேரேஜ் பண்ண போகிறேன், நம்மளுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, நான் டைவர்ஸ் கூட உன்கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா.
ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்டு நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும், நான் பேசணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் உனக்கு டைம் இல்லை, நான் வந்து இப்போ உன்கிட்ட என்ன வந்து பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்றத சொன்னதும், அம்மா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுகுறான். பையனுக்காகவாச்சும் பாரு, அவன் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்றத சொன்னதும், அவன் ஒன்றும் இன்னசென்ட் இல்லையே, பொய் பேச நல்லாவே கற்றுருக்கான். அவனுக்கு வந்துட்டு இப்போ அவள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நீ பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட ஆசை லவர் அப்படின்றத சொன்னதும், நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதும், அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஜின் விலகிடுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அவன் ஆல்ரெடி நான் அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டேன், அவள் வந்து என் பிள்ளைக்கு வந்து வேணுக்குனே பீனட் கேக் கொடுத்து எல்லாமே பக்கா பிளான் பண்ணி பண்ணியிருக்கா, நம்ம குடும்பத்தை கெடுத்துருக்கேன்னு சொன்னதும், செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா அவள் லைஃபவே உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, ரெண்டாவதாக ஒன்றும் லீகலான பொண்டாட்டி கிடையாது அப்படின்றத சொன்னதும், கோவமாயிட்டு நீ வாய் மூடுன்னு சொல்லிட்டு அவன் கத்துனதும், கரெக்டாக தான் நான் சொன்னான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அந்த பையன் அம்மா ப்ளீஸ்மா அப்படின்றத சொன்னதுமே, உனக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு வந்து பாயசனை ஊற்றி வளர்த்துட்டா, நான் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பட் அந்த பொண்ணோட பேச்சை கேட்டு நீ பாயசனாவே மாறிட்ட, பெத்தாமாவே நீ பழி போட்டே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு அம்மா தான் வேணும், ப்ளீஸ்ப்பா எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்றத சொன்னதும், அவன் அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நீ வந்துட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் கூட வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் இவர் தான் லீகலாக வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நான் இவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறாரு, என்னை வந்து வீட்டில் நீ எல்லாம் என்ன பாத்திரம் கழுவுறவ தானேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறது கிடையாது, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, என்னோட உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்பா அம்மா திரும்ப வரவே மாட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அந்த பையன் அழுததுமே அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, அம்மா வந்துட்டு இப்போ அவள் லைஃப்பை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறா, அவள் கரெக்டாக அவள் ஜாப்பை பண்ணணும்னு நினைக்கிறா, அவளோட சந்தோஷத்துக்கு நம்ம வந்துட்டு மதிப்பு கொடுக்கணும்லன்னு சொன்னதும், நான் தானேப்பா இதெல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமாக அழுதுட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். நான் மிஸ் பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ என்ன தெரியுமா அம்மாவுக்கு பண்ணணும், நீ படித்து பெரிய லெவலுக்கு ஆளாகி நீ அவளோட புள்ளதான்னு சொல்லிட்டு பேர் வாங்கி கொடுக்கணும், அதை மட்டும் நீ அவளுக்காக பண்ணேன்னா கண்டிப்பாக அம்மா உன்னை மன்னிச்சிடுவா அப்படின்றத சொன்னதும், அம்மாவை நான் கண்டிப்பாக ப்ரௌடாக்குவேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் எமோஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ நான் இவன் அங்கே ரொம்ப வந்து சாரி சொல்லிட்டு, உன்னோட லைஃப் வந்து என்னால் தான் ரொம்பவே கெட்டு போச்சு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ சந்தோஷமாக வாழன்னு சொல்லிட்டு இவனுமே ஒதுங்கிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உன்னை நான் சூஸ் பண்ணதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கேன்ப்பான்னு சொன்னதும், சரி ஓகே நம்ம ஃபேமிலியை போய் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹாலிடே இருக்குல்லன்னு சொன்னதுமே போயிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அங்கே வீட்டுக்குள்ளே, அங்கே இவன் கூட்டிகிட்டு வந்ததுமே அப்படின்ற சொல்லிட்டு அந்த சூசி கேட்டதும், இவன் என்னோட பொண்டாட்டின்னு அவன் சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஜியா தான் நானுன்னு சொன்னதும், நான் உன்னோட ஃபியான்ஸை நீ எப்படி போய் வேற ஒரு லேடியை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னதும், நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் நீ என்னோட ஜஸ்ட்டு கசின் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நீயா கனவு கண்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்றத செட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுவும் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிக்காதப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். படியோட அடாப்டட் பொண்ணு தான் இவ அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு கேட்டால், அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க அங்கிள் ஆண்டியுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், அங்கே நான் சின்ன வயசுலேருந்து அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் எப்படி வேற ஒருத்தையை போய் மேரேஜ் பண்ணுவான்னு சொன்னதும், அவங்க ஆன்ட்டி ஹீரோயின்ட்ட நீ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதமா, அவன் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், இந்த பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்த பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க, வாங்க உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொன்னதும், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசாமல் என்ன அவருக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொன்னதுமே, இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே அவங்க ஆன்ட்டி ஃபோன் பண்ணி, இவங்க வீட்டில் வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, அவளோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிரும், இவளை அங்கே வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும், இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணுங்கள், என்னோட வேணா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறான். அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின், நீ வந்துட்டு இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, பட் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அங்கே ரொம்பவே வந்து கோவமாயிட்டுருக்கா அவளுக்கு, நான் வந்துட்டு பியூட்டி இல்லாமல் இருக்கலாம், பட் என்கிட்ட ஏகப்பட்ட ஸ்கில் இருக்குது, நான் ஒர்க்கில் அவர் கூட சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்லிட்டுருக்கா. ஸோ இதுக்கு வந்துட்டு நீ ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஐ திங்க் வந்துட்டு நீ ரியலைஸ் பண்ணிக்கணும், பியூட்டிஃபுல்லான பொண்ணு நீ, கண்டிப்பாக உனக்கு இவரை விட பெஸ்ட்டான பையன் கிடைப்பாங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க அங்கிள்
பார்த்தே இல்லை அந்த பொண்ணு எப்படி மெச்சூராக பேசுகிறா, நீ எப்படி நடந்துக்கிறன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டாங்க. அவகிட்ட சாரி கேளு அப்படின்ற சொல்லி திட்டாங்க. எப்பயுமே நான் வந்து அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன், நான் அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் டயத்துல இருந்து, ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவ கோவமாயிட்டு உங்களை யாருன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போயிட்டு இருக்கா. புரிஞ்சுக்காதம்மான்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவகிட்ட சாரி எல்லாமே கேட்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டது நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், நான் தான் வந்துட்டு இப்படி வந்து ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், ஒரு ஃபாதர் இன்லா மதர் இன்லா கிடைக்கிறதுக்குன்னு சொன்னதும், உண்மையிலேயே என் பையன் வந்து லக்கி மேன் தான் அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசினதும் கையை பிடிச்சிட்டு அவனும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவனுக்குமே வந்துட்டு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் லைஃப்பில் ஏகப்பட்ட கஷ்டங்களை பட்டுட்டா, பட் ஆனால் ஒரு ரெஸ்பெக்டான லைஃப் அவளுக்கு இப்போ வரைக்குமே கிடைக்கல. எல்லாமே அவளுக்கு இதுக்கப்புறம் லவ்வே கிடைக்க போகுது. அவள் நினச்ச மாதிரி லைஃப்லையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பர்சனாகவுமே வளர போகிறா. அவள் வேலையில் அவளுக்கு ரொம்பங்க சந்தோஷமாயிட்டு இருக்கு. மற்ற ட்ராமாக்கள் மாதிரி புள்ள வந்து அழுததுமே பரிதாபப்பட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அவள் திரும்ப போல. ஃபைனலாக அவள் வந்துட்டு கரெக்டான டிசிஷன் பண்ணிட்டா. ஏன்னா பிள்ளையும் வந்துட்டு மதிக்கலை, ஹஸ்பண்டும் வந்து மதிக்கலை. ஸோ அவள் வந்து ஒரு செகண்ட் லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்கா, பட் கரெக்டான லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.